ஹலோ திண்டுக்கல் மக்களே, நம்ம திண்டுக்கல்ல பிறந்து மும்பையை கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியை பத்தி உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? திருமதி அம்பிகா ஐபிஎஸ் தாங்க. அவங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து 14 வயசுல அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு 18 வயசுல 2 குழந்தைகளுக்கு தாயாயிடுறாங்க. அவங்களோட கணவர் ஒரு கான்ஸ்டபிளா இருக்கிறாரு. குடியரசு தின விழாவில் ஐபிஎஸ் அதிகாரிக்கு அவங்க சல்யூட் அடிக்கிறப்போ இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி தோன்றி இருக்கு. எதனால நீங்க சல்யூட் அடிச்சிங்கன்னு கணவர்கிட்ட கேட்ட உடனே அவங்களோட பதவிக்கான சல்யூட்னு சொன்னப்போ அந்த யூபிஎஸ்சி மேல இவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அந்த டயத்துல தான் இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10வது தான் முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க மேற்கொண்டு படிக்கணும்னு கேட்ட உடனே கணவரோட ஆதரவு கிடைச்சு அவங்க மேற்கொண்டு படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சென்னை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. சென்னையில் 3 வருஷம் கஷ்டப்படுறாங்க. முதல் 2 அட்டம்ப்டில் ஃபெயில் ஆகிடுறாங்க. 3வது அட்டம்ப்ட் எடுக்க போகிறப்போ அவங்க கணவர் முயற்சி பண்ணுமா, முடிஞ்சால் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம், முடியலைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போய் இருக்கிற வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம்னு சொல்கிறாரு. விடாமுயற்சியோட விஸ்வரூப வெற்றியாக 3வது அட்டம்ப்டில் நல்லபடியாக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி 2008 போஸ்டிங் ஆகுறாங்க. முதல் போஸ்டிங் ஆகிட்டு இப்போது வட மும்பையில் ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், பயோகிராஃபி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பயோகிராஃபியோட போடுறேன்.